Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா digitek தரப்புல இருந்து ஒரு வயர்லெஸ் மைக் அண்டர் 1000ல இருக்கு. ஸோ இந்த வயர்லெஸ் மைக்கை நான் ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 20 நாளைக்கு மேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா டீடைல்ஸும் ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். digitekோட DWM001 இதை பத்தின அன்பாக்ஸ் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற கூட இந்த மைக்ல தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் டிஜிடெக் வயர்லெஸ் மைக் வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் ஏன் இதை வாங்கினேன், இது நல்லா இருக்கா இல்லையா, அன்பாக்சிங் எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ நான் இந்த வயர்லெஸ் மைக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி போயாவோட இந்த வயர்டு மைக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. செலுத்தி இருந்துச்சுன்னா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த கண்டஸ்டரே நமக்கு வந்து வேலை செய்ய வந்து போயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்டோட போயா மைக்கும் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒர்க் ஆகுது அண்ட் என்னோட மைக் வந்து வேலை செய்யல. ஸோ அப்படி இருக்கும்போது சரி அடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனடியாக வந்து பட்ஜெட் பெருசா நம்ம ஒரு 10,000 ரூபாய் போட்டு செலவு பண்ணணும்னு சொல்லி ஒரு விருப்பம் இல்லை. நம்ம ஒரு இப்போதைக்கு கொஞ்சம் வயர்லெஸ் மைக்ல பட்ஜெட் ஏதாவது தேடுவோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது நிறைய பிராண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டிஜிடெக்கும் வந்து நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். மற்றெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது சில பேர் ரிவ்யூ வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி மிக்ஸ் ரிவ்யூ தான் வந்துருச்சு. ஸோ இது என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு யூடியூபர் வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் செக் பண்ணலாம், ஏன்னா ரெட்மியில வந்து இந்த மைக் வந்து போயா வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி இஷ்யூ இருக்கு, அதுக்கு வேற ஏதாவது மைக் வாங்கி கனெக்ட் ஆகாம போயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பயந்துட்டே இருந்து நான் வாங்காம. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவரோட மைக்கை என்னோட மொபைல்ல கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ரெக்கார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் வந்து போட்டேன். அமேசான்ல வந்து கிட்டத்தட்ட 850 ரூபாய்க்கு இந்த மைக் வந்து சேல் ஆகுது. நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க வேணும்னா வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மைக் வந்து வாங்கிட்டேன். ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15 to 20 டேஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நீங்க ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ஆடியோ குவாலிட்டிக்கும் அண்ட் இப்போ இருக்கிற ஆடியோ குவாலிட்டிக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸா தெரியும் அண்ட் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போயாவோட அந்த வயர்டு மைக்கு கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ அது பெஸ்டா இல்லையான்னு சொல்லி அன்பாக்சிங் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து சொல்றேன் அது வாங்கலாமா வேணாமா, யாருக்கெல்லாம் செட் ஆகும் சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்து பார்த்துருவோம். அண்ட் பாக்ஸோட டாப்ல வந்து வயர்லெஸ் மைக்ரோஃபோன் அண்ட் ரிசீவர் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைப் சி கனெக்டர் இருக்க சொல்லியிருக்காங்க. டைப் சி கனெக்டரோட அண்ட் பேட்டரி சார்ஜ் எவ்வளவு நிற்கும், 4 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. நமக்கு ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 10 மீட்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் சைட்ல அதோட கிளிப்ஸ் இருக்கிற மாதிரியும் அண்ட் லைட் சப்போர்ட் இருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்ல அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாக்ஸ்ல இருக்கு. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணது எனக்கு ஒரு கேஷ்பேக் இருக்கு. எனக்கு 100 rupees வந்து பேடிஎம் கேஷ்பேக் இருக்கு. நான் இதுவும் கிளைம் பண்ணல. ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக் கனெக்டர் வந்து ஒரு சின்ன ரேப்பரோட இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணனால வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஒன் கனெக்டர் இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் மைக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள எப்பவும் போல பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சின்ன பாக்ஸ்குள்ள வந்து ஒரு பவுச் வந்து கொடுத்துருக்காங்க கேரி பண்ற மாதிரி. அண்ட் அதுக்குள்ள வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாக்ஸ்குள்ள இருக்கு. இப்போ கனெக்டிவிட்டி அந்த லைட் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுன்னு சொல்லி அந்த டாபிக்ல வந்து போவோம். சிம்பிளா தான் இருக்கு. சி கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் டைப் சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வர எல்லா மொபைல்ஸும் வந்து டைப் சி தான் வந்து வர்றாங்க. மேபி பழைய மொபைல்ஸ்ல வந்து நீங்க யூஎஸ்பி நீங்க யூஸ் பண்ணலாம். டைப் சி தான். ஜஸ்ட் நீங்க பிளக்இன் பண்ணுங்க. பிளக்இன் பண்ண உடனே நமக்கு மைக்ல ஆன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க லாங் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஆன் ஆயிரும். அண்ட் அதுல ஒன்ஸ் நம்ம மொபைல்ல வந்து அந்த கனெக்டர் கனெக்ட் பண்ணாத வரைக்கும் ரெட் அண்ட் ப்ளூல வந்து மாத்தி மாத்தி உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். ஒன்ஸ் நீங்க மொபைல்ல கனெக்ட் பண்ண உடனே அது ரெட் ஆயிரும். ரெட் ஆமாலும் நமக்கு வந்து இண்டிகேட்டர் ஆயிரும். நமக்கு வந்து தெரியும், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சுன்னா அந்த ரெட் லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் இதுல எவ்வளவு பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு சிரமமா இருக்கு. எப்ப தீரும் எப்ப தீராதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இதுல 4 மணி நேரம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் முழுசா 4 மணி நேரம் வந்து யூஸ் பண்ணி நான் ஸ்டாப்பா யூஸ் பண்ணல. நான் ஒரு 10 நிமிஷம் இருந்து 15 நிமிஷம் வந்து சார்ஜ் பண்ணுவேன். ஒரு 4-5 இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு தாராளமாக வந்து வருது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் டவுன் பண்ண மாட்டேன். அப்போ வந்து சார்ஜ் போட்டுருவேன். ஸோ சார்ஜிங் அந்த பேட்டரி பேக்கப் பொறுத்த அளவுக்கு எனக்கு நல்லாவே இருக்கு. அது எந்த ஒரு குறையும் நான் சொல்லலை என்னோட ஒப்பீனியன்ல. அண்ட் இதுல வந்து 10 மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பின்னாடி போய் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லாவே வந்துச்சு. பட் 10 மீட்டர் எக்ஸாக்டா வந்து என்னால் செக் பண்ண முடியல. ஸோ இங்க வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்கனால நடுவில் போய் நம்ம ட்ரைபாட் வச்சுட்டு நம்ம போயிட்டு நம்ம ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். கண்டிப்பா நான் வந்து வீடியோவில் நீங்க வந்து பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப தூரமாக வந்து நின்றுருக்கேன். கேட்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு பின்னாடி எனக்கு வச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து கிடைக்கலைங்க. நிறைய பேரெல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தூரமாக டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் வச்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்குதா இப்போ 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 ஸோ இதில் நான் ரொம்ப தூரம் பின்னாடி போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னதுன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதாவது ரெடியூஸ் பண்ண மாட்டேங்குது. போயாவை கம்பேர் பண்ணும்போது இதோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கம்மி பண்ணல. ஸோ இது உண்மைதான். அதை கம்பேர் பண்ணும்போது இது தி பெஸ்ட்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. இப்போ அந்த உண்மையை வந்து சொல்லிடுறேன். ஸோ ஓவராலா
வேற வழி இல்லை, வாங்கிட்டோம். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போயா கம்பேர் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நான் ஏன் அப்புறம் சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அது வந்து ஒயர்டாக இருக்கு. ஸோ ரொம்ப தூரம் வந்து எடுத்துகிட்டு போக முடிய மாட்டேங்குது. அண்ட் நம்ம ஈஸியாக பிளக்இன் பண்ணிட்டு நம்ம இழுத்துட்டு போனோம்னா ஒயர்லாம் இருக்கு, எங்கேயாவது கீழே மிதிச்சிருமோ இல்லை கட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துட்டே யூஸ் பண்ணணும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சிம்பிளா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஜஸ்ட் நம்ம பிளக்இன் பண்றோம், நம்ம பேக்கெட் இல்லே எடுத்துட்டு வந்து போய்க்கலாம், எங்க வேணா நம்ம போகும்போது ஜஸ்ட் ஈஸியா பிளக் அண்ட் பிளேவா இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுல எந்த ஒரு குறையும் வந்து கிடையாது. ஸோ மற்றபடி வாய்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அடோப் ஆகட்டும், அடாசிட்டி ஆகட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபால்ட்டா இதுல ரெடியூஸ் பண்ணதான் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு சர்க்கிள்ல வந்து நல்லாவே இருக்கு. பக்கத்துல ஏதாவது பைக்கோ அல்லது யாராவது அதிகமாக சத்தம் போட்டு பேசுனாங்களா அது வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அது ஒரு சின்ன குறையா இருக்கு. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ஒரு ஒயர்லேருந்து ஒயர்லெஸ்க்கு அப்கிரேட் ஆகும்னு நினைச்சா மட்டும் இதை வந்து வாங்குங்க. இல்லை ப்ரோ எனக்கு போயாவே நல்லா இருக்கு, நான் அதையே வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதையே வந்து வாங்கலாம். ஸோ இல்லை இந்த ஒயர்ல வந்து எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, அவ்வளோ தூரம் போட்டுட்டு மடிச்சுட்டு அதை கசகசன்னு போட்டுட்டு அது கொஞ்சம் சிரமமா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸே கிடையாது. ஸோ சேம் ப்ரைஸ் தான் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 to 100 டிஃபரன்ஸ் வந்து வரும். நீங்கள் அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதே வந்து வாங்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஒரு சின்ன அப்கிரேடாக இருக்கும், ஸோ ஒயர்டே யூஸ் பண்ணிட்டேன், ஒயர்லெஸ்க்கு போகலாம்னு நினச்சிங்கன்னா இந்த டிஜிடெக் ஒயர்லெஸ் மைக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ஓவராலாக ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால 850 ரூபாய்க்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வந்து பை பண்ணி வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓவராலாக இதோட ரேட்டிங் என்னோட 5க்கு 3 தான் வந்து கொடுப்பேன். அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் மற்ற யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணி தான் இருக்க போறேன். இது எப்போ போக போதும் அதுக்கப்புறம் அப்கிரேடா அடுத்த இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த பட்ஜெட்ல எனக்கு வந்து போதும். மேபி ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்றதா இருந்தால் கண்டிப்பா அப்கிரேட் பண்ணுவேன். அப்போ வீடியோ வந்து போடுறேன் என்ன ஒயர்லெஸ் மைக் அப்கிரேட் பண்ண போறேன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். டவுட்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.